நம்ம விசுவாசத்தின் அறிக்கையை நம்ம பார்ப்போம். நான் சர்வ வல்லமுள்ள தேவனை விசுவாசிக்கின்றேன், அவர் எங்கள் பிதா மற்றும் சிருஷ்டிகர். நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கின்றேன், அவர் கடவுள் மற்றும் இரட்சகர். பரிசுத்த ஆவியால் கருவுட்டார் மற்றும் கன்னியிடத்தில் பிறந்தவர், துன்பப்பட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் பரலோகத்துக்கு ஏறினா அவர் சீக்கிரம் மீண்டும் வருவார். நான் பரிசுத்த ஆவியான கடவுளை விசுவாசிக்கின்றேன், அவர் ஆராதிக்கப்படுபவர் மற்றும் என் வழிகாட்டி. நான் இந்த தேவாலயத்தின் பரிசுத்த ஐக்கியத்தையும் கடவுளுக்கு கொடுப்பதையும் மற்றும் கடவுளுக்கு ஊழியம் செய்வதையும் விசுவாசிக்கின்றேன். நான் பரிசுத்த வேதாகமத்தை விசுவாசிக்கின்றேன், அது கடவுள் பரிபூர்ண வார்த்தை. அது என்ன சொல்லுகிறதோ அதுவே நான், அது என்னிடம் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிறதோ அதுவே என்னிடம் இருக்கின்றது. இங்கே என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்தில் நான் கடவுள் வார்த்தையை கற்றுக்கொள்கின்றேன். அதனால் இன்று என்னுடைய பரிசுத்தம் மற்றும் வெற்றிகரமான வாழ்வுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், குணமடைந்தேன் மற்றும் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். அதனால் நான் இனி ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டேன். இயேசுவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஆமென். தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரப்பா ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க அல்ல, ஆதி அப்போஸ்தலருடைய ஆண்டவரப்பா தேவன் அந்த பிரமாணத்தை நாங்கள் முழுமையாக வாசித்தோம், தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை நாங்கள் ஆண்டவர் முன்மொழிகிறோம், விசுவாசிக்கிறோம், வேதத்தை விசுவாசிக்கிறோம், ஆவிக்குரிய ஐக்கியத்தை விசுவாசிக்கிறோம். அதே போல் ஆண்டவர் ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுக்குதலையும் ஆண்டவரப்பா தேவன் ஐக்கியத்தையும் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ராஜா, இந்த ஆண்டவரை ஐக்கியத்தை கத்தர் கொடுத்தீங்களே, இதில் நாங்கள் வளர கத்தர் கிருபைகளை பாராட்டுங்க, ஆசீர்வாதிங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருங்க. ஹல்லேலூயா. இந்த வாரம் நாம் இந்த மாதம் முழுமையாக நாம் லேவிய ராகமத்தை பார்க்க போகிறோம். லேவிய ராகம் என்ன, அதோடைய முன்னுரையை, எதுக்கு லேவிய ராகமம் நாம் பார்க்குறோம், அதோடைய என்ன இன்றைக்கி லேவிய ராகம் அப்படின்னும் போது நிறைய சமயம் சில பேருக்கு புரியாமல் இருக்கும். எத்தனை பேர் லேவிய ராகம் படிச்சிருக்கிறீங்க? சரி, எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது லேவிய ராகம்? அதுதான் இல்லைன்னு, ஏன்னா அதில் எதுவும் புரியாது. பலி, இந்த பலி, அந்த பலி, என்ன பலி இருக்கும், இப்படி நிறைய சொல்லிக்க. சில பேர் இந்த லேவிய ராகம் வந்ததும் என்னடா இது இப்படி இருக்குது, குழப்பமாக்குது. இந்த பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, சர்வாங்க தகன பலி, இப்போ குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி எல்லாம் இருக்குது. என்ன இது அப்படின்னு படிக்கும்போது ரிப்பீட்டடாக அது தொடர்ந்து இருக்கும். அது என்ன இன்றைக்கி இது ரெலவெண்ட்டாக பைபிள் இருக்கிற ஆதி ஆகமத்தோடு வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் எல்லாமே நமக்கு இப்போது பொருந்தும், நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். கவனிங்க, இப்போது இதற்கு ஒரு தலைப்பை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஆதி ஆகமம் மற்றும் யாத்திராகம் ஆகியவை கடவுள் எவ்வாறு பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை, மனிதனையும் படைத்தார் என்பதற்கான வரலாறாகும். ஆதியாகமும் லேவியராகும் யாத்திராகமும் ஆண்டவர் மனுஷன் எப்படி படைத்தார், எப்படி அவனை மீட்டார் என்கிறதான வரலாறு. அதே சமயம் லேவியராகவும் மனிதனை நேசித்து படைத்த கடவுளுடன் எவ்வாறு அவன் தொடர்பு கொள்வது என்பதற்கான விதிமுறையும் மற்றும் வழிமுறையும் சொல்லக்கூடியது. ஆண்டவர் படைத்தார், படைத்த ஆண்டவர் நம்ம மீட்டார் யாத்திராகமத்தில். இப்போ அதை நம்ம மீட்டு கானானில் கர்த்தர் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. அவங்கள கானானை சேர்த்தார், நம்ம சபையில் கர்த்தர் சேர்த்துருக்கிறாரு. இப்போ அதை எப்படி கடைப்பிடிக்கணும் அவருடைய ஐக்கியத்தில், அன்பில் என்கிற வழியை தான் இந்த லேவியராகம் நமக்கு சொல்லுகிறது. மேலே லேவியராகம் என்பது கடவுள் இஸ்ரவேலை பொக்கிஷமாக உடமையாகவும் ஆசாரிகளின் தேசமாகவும் தெரிந்து கொண்டு இருப்பதை பற்றியது. லேவியராகம் எப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கடவுளுக்கு சொந்தமான ஜனங்கள், அவங்க தான் கடவுளுக்கு பொக்கிஷம் என்பதை ஆண்டவர் சொல்லி, அவங்க தான் கடவுளுடைய ஆசாரிய கூட்டம் என்பதை சொல்லி கர்த்தர் விவரிக்கிறதான் இந்த லேவிய ராகம். இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கிய ஒரு வழி, எதை ஆண்டவர் அங்கே அவங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார், எதுக்கு அவங்க முக்கியமானவர்கள் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் 19 நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம், இன்னும் லேவியராகத்து உள்ளே போல எதுக்கு இவங்களை ஆண்டு தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியமாக இருப்பீர்கள் என்று
நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். சகல ஜனங்களில் நீங்கள் சொந்த சம்பந்தா இருப்பீர்கள், சொந்த ஜனமா இருப்பீங்க, நெருக்கமான எனக்கு உறவுக்காரராக இருப்பீங்க. அதனால் பூமியில் உள்ள எல்லாருக்கும் நீங்கள் ஆசாரியர்களாக இருப்பீங்க, அவங்க அதெல்லாம் நீங்கள் வழி நடத்துவீங்க. பாருங்கள், அந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய ஸ்டேட்டஸு வாழ்வு முறை ரொம்ப உயர்ந்தது. நம்ம அந்த இடத்த எட்ட முடியாது. இஸ்ரேல் தேசத்தில் போனீங்க எல்லாமே டபுள் டாக்டர் ட்ரிபிள் டாக்டர் நம்முடைய நாட்களில் இருக்கிற அப்படி படிச்சிருப்பாங்க. பெரிய உயர் ரகமான படிப்பு. அந்த அவங்களுடைய அந்த டாக்டரேட் இங்கே வந்து 3-4 படித்தா கூட ஒன்றுக்கு ஈக்குவல் ஆகாது. ஆனால் அவனுடைய தரம் வேறு மாதிரி இருக்கிறது. அவன் குறைவாக இருந்தாலும் ஒற்றுமையாக்குறான். ஆனால் நமக்கு வீட்டுக்குள்ளவே எதிர்ப்பு. குவாலிட்டி. இதுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், என்ன நீ தேடு. நீ என்னை தேடும் போது அந்த குவாலிட்டியை நான் உனக்கு கொடுப்பேன். அதை தான் நீ என்னுடைய சொந்த சம்பந்தராக இருக்கிறாய். எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீ ராஜரிக ஆசாரியர்களாக இருப்பீங்க அப்படின்னு ஆண்டுடைய வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. வாரத்துக்கு ஒரு வந்து அந்த குவாலிட்டி வராது. யூ மே பி எஜுகேட்டட் பட் ஸ்டில் யூல் பி ஸ்ட்ரகிளிங் வித் யுவர் ஓன் ஃபேமிலி. குவாலிட்டி வராது. ஏன்னா அந்த தொட்டில் பழக்கம் சுடுகால் வரைக்கும் அதே பழக்கம் இருக்கும். எங்கே போய் படித்தாலும், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி படித்தாலும் அப்படியே தான் இருக்கும். நிறைய பேர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஆர்வர்ட் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இந்தியாவில் நிறைய பேர் பிரபலமானவர்களுக்கு அவங்க குவாலிட்டி பார்த்தா பழக்க வழக்கங்கள் அப்படி இருக்கும். அந்த ஸ்ட்ரீட்டில் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அதனால் நிறைய பேர் கெட்டு தான் போயிருப்பாங்க, நிறைய பேருக்கு நன்மை வந்திருக்குது வாய்ப்பு கிடையாது. அந்த தரம் நம்ம வாழ்க்கை பாலிஷ் ஆக்கப்படணும், நிறைய பாலிஷ் ஆக்கப்படணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, படிப்பு என்ன காப்பாற்றுன்னு சொல்ல, படிப்பு நம்ம வாழ்க்கைக்கு, இந்த ஜீவனுக்கு, இந்த ஆயுசுக்கு ஏதோ கார்னரில் ஒரு உதவி, அவ்வளோதான். ஆண்டோட தயவு நிறைவாக இருக்கணும். உறவில் நமக்கு உதவி வேணும், அவன் யோசனையில் உதவி வேணும், நல்ல தூக்கத்தில் உதவி வேணும், போக்கில், வரத்தில், செயலில், யோசனையில், மகிழ்ச்சியில், சிந்தையில், நம்ம தியானத்தில், நமக்கு இருக்க உறவுகளில், நம்முடைய தொடர்புகளில், எல்லாத்துலையும் நன்மையான காரியங்கள் நடக்கணும். நம்ம அதெல்லாம் பார்த்து உட்காந்து செய்ய முடியாது, ஆயுசு பத்தாது. இவையெல்லாம் அப்படி கிடைக்க நமக்கு தானாகவே கிடைக்க போது ஆண்டோட தயவு வரும்போது அதுக்கு அவரை கட்டாயம் தேடி ஆகணும். நம்ம உலகத்தை நிறைய தேடி போகிறோம், ஒன்றுமே கிடைக்கல, எல்லாமே அப்படியே தராசரியாக அப்படியே விழுந்தவர்களை போல் ஒரே மாதிரியாக எல்லாமே ஒரே சமமாக விழுந்து கிடக்கிறோம். அதை தான் அதிலேருந்து விட்டு விலகி இருப்பதுக்காண்டு சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய சொந்த சம்பந்தராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி. இப்போ நான் ஒரு கேள்வியை நம்ம உங்ககிட்ட முன் வைக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்க, கவனி. How can a perfectly holy God dwell with the perfectly unholy people? பரிபூர்ணமான பரிசுத்தமுள்ள தேவன் பரிபூர்ண பாவத்தில் அழுக்கில் இருக்கிற மனுஷனோட எப்படி வாழ முடியும்? எப்படி வாழ முடியும்? ஏன் அந்த மனுஷன் அந்த கடவுள்கிட்ட வாழணும்னு விருப்பப்படுறான்? அவரும் வாழ விருப்பப்படுறார். எதுக்கு? அதை விளக்குகிறது தான் லேவியராகமம். ஸோ ஏன் இந்த உலகத்தில் why people decide to get closer to God all over the world? உலகமுமே ஜனங்கள் ஏன் கடவுளை தேடிட்டு போகிறாங்க? எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லைன்றவன் உலகத்தில் 2% தான். அவன் எல்லாம் யாருன்னா வாழ்க்கையில் ரொம்ப தோல்வி அடைஞ்சவன், எடுத்ததெல்லாம் ஆகாது. ஏன்னா அவன் வழிமுறை, யோசனை, சிந்தை, அவன் தத்துவம். இதனால் என்ன ஆகிட்டான், கடவுளை இல்லைன்னு அவன் தொலைச்சிட்டான். வேண்டாமா எனக்கு கடவுள்னு சொல்லிட்டு வாழ்க்கையை வெறுத்து விட்டான். இப்படி கடவுள் இல்லாதன்ற பாரு வாழ்க்கையில் பெரிய கோரமாக இருக்கும். ஏதாவது எடுத்துக்கெல்லாம் கோபம், எரிச்சல், பகையாக இருப்பான். இவங்களாம் கடவுள். சில பேர் கிறிஸ்துவ சபைக்கு வந்தும் கடவுள் இல்லாத போல் இருப்பாங்க. காரணம் அவங்களுக்கு கோபம், எரிச்சல் அப்படியே இருக்கும். அவங்க அப்படியே உலகத்தாரை போல இருப்பாங்க. அதெல்லாம் கடவுள் இல்லை என்கிற குணாதிசயத்தினுடைய விளைவு. சரி, அது அங்கே இருக்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போது இப்படி கடவுளை உலகம் முழுமையாக ஜனங்கள் தேடிட்டு போகிறாங்க. கடவுளோடு கூட ஐக்கியமாக இருக்கணும், கடவுளுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்கணும், எல்லாம் விரும்புகிறாங்க. அதெல்லாம் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க. ஜனங்க கடவுளை தேடுறதுக்கு இந்த இடம் அந்த இடம் புண்ணிய ஸ்தலம்னு சொல்லப்பட்டு எங்கெங்கே கிடைக்குது அங்கெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் அங்கெல்லாம் இருக்கவே மாட்டார். காரணம், கடவுள் நீ இருக்கிற இடத்துல இருக்கிறவர் தான் கடவுள். அங்கெங்கே இருக்கிறவர் கிடையாது. கடவுளை நிறைய பேர் தேடி என்ன பண்ணுவாங்க, பிரயாணம் பட்டு கடவுளை தேடி போவாங்க. அங்கே தேடி போனால் கடவுள் அங்கே இருக்கவே மாட்டார். இங்கிலாந்து தேசத்தை ஆட்சி செய்து வந்த ஹென்றி III என்கிறவர் பெரிய ராஜாவாக இருந்தார்.
பல வருஷம் ஆட்சி செய்து வந்தார். இந்த ஹென்றி தேர்ட் என்பவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற மொனாஸ்ட்ரிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். மொனாஸ்ட்ரினா ஆசிரமத்துக்கு. மொனாஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பிரயர் ரிச்சர்ட்னு சொல்லப்பட்ட ஒருத்தர் அங்கே தலைவராக இருக்கிறார். அவருக்கு எழுதுகிறார், பிரயர் ரிச்சர்ட், ஐ வாண்ட் டு கெட் ரீட் ஆஃப் ஆல் மை போஸ்ட். ஐ வாண்ட் டு லீவ் ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் இன் மொனாஸ்ட்ரி. என்னுடைய மிஞ்சிய காலத்தில் நான் மொனாஸ்ட்ரியிலேயே ஆசிரமத்தில் இருந்துட்டு போகிறேன், எனக்கு நீங்கள் தயவு பாராட்ட முடியுமா அப்படின்னதும் இவர் அவருக்கு பதில் எழுதுகிறார். அப்போல்லாம் வந்து மொபைல் ஃபோனுக்கு ஒன்றும் கிடையாது, கடிதம் தான் எழுதணும். இப்படி ராஜாவே, மதிப்புக்குரிய ராஜாவே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, நீங்கள் விருப்பப்படுறத நான் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன், உங்களுடைய அலுவல் இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த மொனாஸ்டிக் வரணும்னா கீழ்ப்படுதல் வேணும். ஆனால் உங்களால் முடியாதது. நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் கீழ்பட்டு இருப்பீங்களா? நீங்கள் உங்களுடைய ஆதரவு வச்சு தான் நாங்கள் இதை நடத்தினுக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு கீழ்பட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் முடியாது. அப்போ இந்த ராஜா மறுபடியும் கழுதி எழுதுகிறார், நான் உயிர் உள்ள வரைக்கும் கீழ்ப்படிஞ்சு இருப்பேன், எனக்கு அனுமதி கொடுங்க, நான் வரப்போகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னதும் இந்த மொனாஸ்ட்ரி, இந்த பிரயர் அந்த ரிச்சர்ட் எழுதுறாருன்னு, அந்த கீழ்ப்படிதலோடுக்கும் அரண்மனைக்கு போனி, அது போக நீ வாழ்க்கையை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க. இதே கீழ்ப்படிதல் அரண்மனைக்கு போ, வாழ்க்கையை ஆரம்பிச்சுடுவீங்க. அதை ஏற்றுக்கினார், அரண்மனைக்கு போனார். ஆட்சி அதுக்கு பிறகு ரொம்ப அழகாய் அவர் நடத்தினார். அது பிறகு அப்படி கல்லறில் ஒரு எப்பிடேப்னா கல்லறில் அவர் விரும்புகிற ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. அதில் என்னென்னா, இப்படி வாழ்க்கையில் கடைசி நாட்களில் ரெஸ்ட் ஆஃப் த டே ஈ ரூல் த நேஷன் வித் ஒபீடியன்ஸ். கீழ்ப்படுதலோடு கூட அவர் ஆட்சி செய்தார். முன்னாடி இருக்கிற ஆட்சி விட இந்த ஆட்சி ரொம்ப சுகமாக இருந்தது. அவ்வளோதான். இருக்கிற இடத்துல கீழ்ப்படிஞ்சு கடவுளை தேடி போனாவே அது எல்லாமே பாலிஷ் ஆக்கப்படும். நம்ம பார்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏகப்பட்ட துணி இருக்குது, துணி கடைக்கு போனால் கூட சரி வாங்கிட்டு வந்து நமக்கு திருப்தி இருக்காது. அதுபோல் தான் நம்ம நிலைப்பாடு. அதனால் ஆண்டவர் நமக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவரை தேடி வரும்போது அவர் எல்லாத்தையும் செய்து கூட்டி தருவார். அவரை தேடலைன்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ அவரை தேடி எப்படி அவரை அண்டிக் கொள்ளணுங்கிறது தான் இந்த வேதம் லேவியராகவும் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. அப்போ ஆதியாகமும் யாத்திராகமும் சரித்திரத்தை காண்பிக்கிறது. லேவியராகவும் அந்த தேவனை மீட்ட தேவனை படைத்த தேவனோடு கூட எப்படி நாம் ஆசீர்வாதம் அல்லது ஐக்கியமாக இருக்கிறது என்பது நமக்கு அது வழிமுறையை நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. இதுதான் நமக்கு இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்குற முக்கியமானது. அப்போ நான் ஒரு தலைப்பு இதுக்கு கொடுப்பேனால், அது என்ன தலைப்புனா, ட்ராயிங் நியர் டு காட். ட்ரா நியர் டு காட். கடவுளோடு கூட ஐக்கியப்பட்டுரு, கடவுளோடு சேர்ந்துரு. நம்ம கடவுளோடு சேர்ந்திருக்க பழக வேண்டும். இது கவனிங்க, இந்த முழு அதிகாரத்திற்கு ஒரு சிறந்த ஒரு தலைப்பாக இருக்கும். முழு புத்தகத்திற்கு கடவுளோடு சேர்ந்து இருக்கிற ஒரு வழியை சொல்லுகிறது தான் இந்த லேவியராகம். அவ்வளோதான், சிம்பிள் அசட். அந்த ஒரு சுருக்கமான காரியத்தை நாம் இவைகளில் பார்க்கவிருக்கிறோம். இந்த லேவியராகும் யாத்திராகம் வந்து பார்த்தோன்னா எப்படி கூடாரத்தை அமைக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் மலையிலேருந்து சொல்லி கொடுத்தார். இப்படி என்ன பண்ணோம், 60 அடி நீளம் இருக்கணும், 20 அடி உயரம் இருக்கணும். அது பிறகு ஒவ்வொரு பகுதியும் 20 அடி இருக்கணும். மகா பரிசு ஸ்தலம் பிரகாரம் இருக்க வேண்டும். அப்படி வெளிப்பிரகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் எப்படி சொல்லி கொடுத்தாரோ அப்படி தான் இன்றைக்கி அந்த ஆலயத்தின் முகப்பெல்லாம் காணப்படுகிறது. இன்றைக்கி எங்கே போனாலும் சரி, இப்போ இருக்கிறதான இந்த யூதருடைய அவங்களுடைய அந்த சினகாக இருக்கட்டும் இல்லது டேபர்னாக்கலாக இருக்கட்டும், எல்லாமே கடவுள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கே லேவியராகமது யாத்திராகமது கொடுக்கப்பட்ட வழியின்படி தான் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாறாக யாருக்கும் தெரியாது இப்படி தான் கடவுள் ஆலயம் இருக்கணும்னு சொல்லி. இங்கிருந்தான் எல்லாம் எடுக்கப்பட்டது. இதுக்கு தெளிவான ஆதாரம் நிறைய இருக்குது, நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கு போனால் நிறைய நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். நிறைய நம்ம சொல்லிக்க, சில பேர் பைபிள் ஸ்டடி வந்திருந்தும் மறந்துருப்போம். இவையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நிறைய புத்தகங்கள் இப்போது ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் அதில் பார்க்க முடியும். அதை நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு அழகாக தெரிய வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஆசாரிப்பு கூடாரத்தில் எப்படி நம்ம செய்யணும், ஆசாரிப்பு கூடாரத்தில் யாத்திராகமத்தை சொல்லி இருக்கிறது. லேவியராகமத்தில் ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியன் என்ன செய்யணும், ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை என்ன ஏன் வேலைன்னா என்று சொல்வது தான் இந்த லேவியராகமம். 5 விதமான பண்டிகைகள், அது பலிகள் பைபிளில் சொல்லி இருக்கிறது. அதை நம்ம சுருக்கமாக பார்த்து போக போகிறோம். அதுக்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே
ஏன் ஜனங்கள்லாம் கடவுளுடைய ஆலயத்துக்கு இல்லை கடவுளை தேடி போகிறாங்க? கடவுளை தேடி போகும்போது ஏதாவது இடைஞ்சல் இருக்கும். இங்கே இடைஞ்சல், அங்கே இடைஞ்சல், ஏதாவது தடைகள் இருக்கும். ஏன் இருந்தாலும் ஜனங்கள் கடவுளை தேடி போகிறாங்கன்னு சொன்னால், சங்கீதம் 16:11 வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது எதுக்குன்னு சொன்னால், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரித்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அதனால தான் ஜனங்கள் போகிறாங்க. வாசிங்க பார்க்கலாம், சங்கீதம் 16:11. அப்போ ஆண்டோடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் இருக்குது. அதனால தான் ஜனங்களுங்க போகிறாங்க. எவ்வளோதான் பெரிய பெரிய வீடு கட்டினாலும் ஒன்றுமே இல்லை. துபாயில் பெரிய பெரிய நகரத்தை கட்டி இருக்கிறான். அங்கே போனால் ஒரு வீட்டுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் இருக்கணும். ஆனால் வெள்ளம் அடித்து புரண்டு எல்லாத்தையும் வாரி போயிட்டது. இப்போ துபாயில் அதுதான் அவங்களுக்கு எக்கனாமி, அதுதான் அவங்களுக்கு வருவாய். எல்லாமே உடஞ்சி இப்போது வேதனையில் இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் நான் என்ன சொல்ல வரேன்னா, கடவுளை நாம தேடுறதை மாத்திரம் குறைக்கவே கூடாது. அதுக்கு தான் ஆலயத்துக்கு வரோம். நம்ம தினந்தோறும் கடவுளை தேடுறது இன்னும் அதிகமாகணும். ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அதை குறைச்சிடக்கூடாது. என்ன காரணமாக தான் சரி, நம்ம தேடி போகிறோம் பாரு, அதுதான் கடவுளுடைய இருதயத்தை தொடும். என்ன காரணம்? 1000 காரணம் கிட்டும், 1000 காரணம் கடவுளை தேடி போயிட்டே இருக்கிறோம் பாரு, அதுதான் அப்படி இருதயத்தோடும். அப்போ தான் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அதனால் ஏதோ ஒரு காரணத்தால போ, பைபிள் வேணாம், போ, ஆண்டு வேணாம், அப்படியெல்லாம் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டு வச்சிருக்க திட்டங்கள் நிறைவேற முடியாது. அதனால் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, பேதுரு 1 பேதுரு 2:5 வாசிக்கும்போது இங்கே ஜீவனுள்ள கற்களை போல ஆவி கேட்ட மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலிமா தேவனுக்கு பிரியமான ஆவி கேட்ட பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுக்கு தான் ஆலயத்துக்கு வர்றோம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்தால் அந்த மாதிரி கட்டப்பட மாட்டோம். சாதாரணமான ஒரு விசுவாசி ஒரு ஒழுங்காக இருக்கிறாங்க, ஒழுக்கமான விசுவாசி சபைக்கு 2 முறை வருவாங்க. ஒரு சாதாரண ஒழுங்காக இருக்கிற விசுவாசி 2 முறை வருவாங்க. வாரத்தில் 2 முறை வருவாங்க. சாதாரண ஒழுங்கு உள்ள விசுவாசி. ஏன்னா பைபிள் சபை விட்டு விடுதலை அசட்டை பண்ணாதீங்க, காலம் பொல்லாததற்கு 2000 வருஷம் முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண ஒழுங்கான விசுவாசிகளாக 2 முறை வரணும் சபைக்கு. நீங்கள் அதுவிடு வரலாம், பாலிஷ் எப்படி பண்ணப்படும், பிள்ளை டிகிரி படுறோம், அது படிக்கிற இதை படிக்கலாம், நிம்மதியை வாழலையே. நம்ம போராட்டம் அப்படியே தான் இருக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம நெஞ்சு வலி கொடுக்குறாங்களே, நம்ம தலையை தூண்டுறாங்களே, நம்ம காலை வாடுறாங்களே, நம்ம நிம்மதியை தூங்க வைக்க மாட்டேங்கிறாங்களே. எதுக்கு இது நடக்கிறது? ஆண்டு சொன்ன என்னால் என்று உன்னால் வாழவே முடியாதுப்பான்றார். இப்போ அவருக்கு கூட ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார். ஆனால் அது நமக்கு யாருக்கும் தெரியாது. இதனால் உங்கள் படிக்கிற காலேஜில் கற்றுக் கொடுப்பாங்களாண்ணே, உங்கள் பிரின்சிபல் கற்றுக் கொடுப்பாங்க, ஃபேக்ட்ரி கற்றுக் கொடுப்பாங்க. நாம் நினைக்கிறோம் அவங்களாம் கற்றுக் கொடுத்தா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். நீ எங்கே போறீ அங்கே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறது. அதனால தான் கவனிங்க, வெறும் வேதத்தின் அடிப்படையில் வைத்து நான் சொல்கிறது கிடையாது. நிறைய வேதத்தின் அடிப்படைகள் இருந்து அதை ஒட்டி இருக்குதுதான் இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னா சொல்லி உங்களுக்கு விலைக்கு தருகிறேன். இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் வாரத்துக்கு 1 முறை வர்றீங்க. ஒரு சிலர் இன்னைக்கு திருவிருந்தினால வந்துருக்கிறீங்க, அடுத்த மாதம் திருவிருந்துக்கு தான் உங்களை பார்க்க முடியும். இப்படி இருந்தால் எப்படி பிள்ளைகளை முன்னேற்ற போகிறீங்க? எப்படி அவன் கடன் இல்லாத வாழ வைக்க போகிறீங்க? எப்படி உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையை தேடி எடுக்க போகிறீங்க? எப்படி உன் பொண்ணுக்கு நல்ல பொண்ணை வாங்க போகிறீங்க? இதனால தான் நம்ம வீட்டுக்கு வரதெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது. நமக்கு வாழ்க்கையில் அமையிறது ஒன்றும் சரி கிடையாது. பெற்றெடுத்ததும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. அண்ணன் மட்டும் அனாதியாக வீட்டில் நம்ம வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காரணம் இது தான். ஆனால் அவரை தேடலை. அப்படி அவரை தேடினா தானே அந்த ஞானம், அந்த தயவு இறக்க வரும், பணம் வரும். தயவு எங்கேருந்து வரும்? கடவுள்கிட்ட தான். ஒன்லி யூ கெட் அ ஃபேவர் ஃப்ரம் காட், நோ ஒன் கேன் கிவ் தட் ஃபேவர். அப்படின்னா எல்லாம் சம்மந்தப்பட்டான்னு சொல்கிறாரு. நீ தாம்மா என்னுடைய பொக்கிஷம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. உன்னை அப்படி தான் கர்த்தர் கூட்டி கட்டிட்டு வர்றாரு. அப்படி தான் கர்த்தர் கூட்டி கட்டிட்டு வர்றாரு. ஒன்றுனா கர்த்தர் கட்டிட்டு வர்றாரு. நாம் என்ன பண்ணுறோம்? இதுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா சர்ச்சுக்கு சில பேர் மருமகள் இல்லை கணவனும் பிள்ளைங்க சபைக்கு சின்ன பிள்ளைகள் வந்தால் அடிக்கடிக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன நான் கவனிங்க, சொல்லாமலே சொல்கிறாங்க, நீ சீக்கிரம் முன்னேறிடாத, என் பின்னாடியே வா, நான் கீழே வந்தால் நீ விழுந்துரு, நான் மோசம் ஆனால் நீ மோசம் ஆகிடு அப்படின்னு மறைமுகமாக அவனுக்கு சொல்கிறாங்க. நீ பைபிள் வாசிக்கிற தடை பண்ணுறாங்களா, அதுதான் அவங்களுடைய முகாந்திரம். நீ ஆண்டை தேடுற, நீ ஊழியம் செய்கிற பிரியாசப்படுறனா அவங்க தடை பண்ணுறாங்க, அதுதான் முகாந்திரம். காரணம் அவங்க கிறிஸ்துவனால் நடத்தப்படலை, சாத்தானால் நடத்தப்படுறாங்க.
ஏன்னா அவங்கெல்லாம் கடவுளுடைய வழியை விட்டு விலகி உலக பொருட்கள் மேல் கண்ணு வைப்பாங்க. அதனால் அவங்க வழி எப்படி இருக்கும்? ஆண்டவர் தேடுறதுக்கு உனக்கு இடம் கொடுக்கவும் மாட்டாங்க. அது சாத்தான் தான். சபையில் தான் உட்காரோம், சாத்தான் முகாந்திரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஏசாமிக்கு எதிரி எங்கே இருந்தாங்க? அவன் அவருடைய பக்கத்தில் தான் இருந்தான். சாத்தான் எங்கே உருவானா? பரலோகத்தில் இருந்தானே. அவன் தான் லூசிஃபர். அங்கிருந்து தள்ளப்பட்டான். அவன் தான் ஆண்டருக்கு விரோதமாக நின்னான். தேவப்பிள்ளை, அதனால் கவனிங்க, நமக்கு எதிரி எங்கேயோ வெளியேந்து வருவான்னு நினைக்க வேண்டாம். யாரெல்லாம் கடவுளுடைய வழியில் வராதபடிக்கு, இதெல்லாம் என்னென்னா சிலவன் தத்துவங்களை நாம் மூழ்கி போயிருக்கிறோம். நிறைய தத்துவங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. சினிமா மூலியமாக, சீரியல் மூலியமாக நீங்கள் பார்க்குற தெரிஞ்சோ தெரியாமல் ஸ்கூல்லே காலேஜில் இந்த தத்துவத்துக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துருக்குறோம். நிறைய தியாலஜி, கேத்தலிக் தியாலஜி, பேப்டிஸ்ட் தியாலஜி, பெண்டகாஸ்டல் தியாலஜி, சிபிஎம் தியாலஜி, அப்புறம் சிரியன் தியாலஜி, மார்த்தமாய் தியாலஜி, அது பிறகு கரிஸ்மேட்டிக் தியாலஜி, கிரேஸ் தியாலஜி, ஹைப்பர் தியாலஜி, இப்படி மங்கி தியாலஜி, பஃபலோ தியாலஜி, ஆடம் தியாலஜி, இப்படி நிறைய தியாலஜி உண்டு. இப்படி ஏதாவது வழிகளை கவனிங்க. சில பேர் டிவி போட்டு அங்கே இருக்கிறதானே அதை பேசினுப்பாங்க, அதை காது கொடுத்து கேட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நினைக்கிறோம் நம்ம வளர்ந்துட்டோம், ஆவிலே இருக்கிறோம்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? தவறாக நடத்தும் போது மன சமாதானமாக இருக்குது. இவ்வளோதான் பார்த்தோம், ஒரு மாற்றம் இல்லையே, ஒரு காரியம் மாற்றம் அமைக்கலையே, போக போக மோசமாக தான் இருக்குது. நமக்கு விரோதிகளை தான் வீட்டில் எழும்புறாங்க. எதுக்குன்னு சொன்னால் நீ பண்ணுற பழக்கம் சரியில்லை. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் லேவியராக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை தான் ஆண்டவர் நமக்கு விலக்கி காண்பிக்கிறார். அப்படி மாளிகையாக கர்த்தரனை கட்டி ஏற்படுத்தி வருகிறார். அதனால தான் கவனிங்க, நீங்கள் இந்த சபைக்கு வர்றீங்க வச்சிங்க, சும்மா அக்கு தொக்கு உள்ளதானே உங்களுக்கு ஃப்ரெண்டுங்க இல்லாத சபையில் உண்மை இல்லாத ஊழியக்காரர்கள் யாரோட உங்களுக்கு ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவனே ஒழுங்கு இல்லை, நான் என்னதுக்கு ஒழுங்காக இருக்கணும்னு நினைப்பேன். நீ நினைக்கிற அவன் பரலோகத்தில் வாசலில் இருப்பான், எனக்காவது வாசலில் வறண்டா கிடைச்சணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறது. தயவு செய்து ஆவிக்குரிய நிலைமை வந்துட்டு, அவங்க ஃப்ரெண்டு வேணான்னு சொல்ல, ஆவிக்குரிய நிலைமை வந்துட்டு பிறகு நீங்கள் காம்ப்ரமைசேஷன் இருக்கக்கூடாது. சில பேர் தத்துவம் பேசுவாங்கன்னா கவனிங்க, ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் கடவுள் மேலே எந்த பற்று இருக்காது, ஒரு சுத்தம் இருக்காது. இதெல்லாம் நிறைய பேர் செய்து கொண்டு வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க? கெடுத்துருப்பாங்க, ரொம்ப வேதனையாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அதனால் கவனிங்க, நாம் இன்னும் போக வேண்டிய காலங்கள் நிறையா உண்டு. இதெல்லாம் அவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கடவுள் நமக்கு இதில் என்ன சொல்கிறார்? 5 விதமான பலிகள். இந்த 5 பலிகளுக்கு குறித்து தான் லேவியராகம் சொல்லி இருக்கிறது. இதில் தொடர்ந்து ரிப்பீட்டடாகவே இருக்கும். பலியை கொண்டு வந்தான், எருதை கொண்டு வந்தான், வெள்ளாட்டை கொண்டு வந்தான், செம்மறியாட்டை கொண்டு வந்தான், அப்புறம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தான், புறாவை கொண்டு வந்தான், அப்புறம் மெல்லிய மாவை கொண்டு வந்தான். அப்படி பலி செலுத்தான். இதை தொடர்ந்து படிக்கும் போது சில பேருக்கு புரியாது. கேட்ட பிறகு ஒரு சிலர் தான் படிச்சுங்க தூக்குனீங்க. சில பேர் லேவியராக வந்தாவே சில பேர் தொடர மாட்டீங்க. ஏன்னா அது நமக்கு புரியாத நேரத்துக்கு நான் படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 5 பலிகள் உண்டு. ஒன்று எது? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இப்போ சர்வாங்க தகன பலி, அதுக்குரிய வசனங்களை மேலே அங்கே நான் போட்டிருக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதில் வசனத்தை நீங்கள் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கவனி. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்து கொடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலினால் அவன் பழுதற்ற ஒரு காலையும் செலுத்துவனாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்தி கண்டு அங்கீகரிக்கப்படும்படிக்கு தன் கையை அதை மேல் தலைமேல் வைத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறது. பாவனிங்க, இது சர்வாங்க தகன பலி. ஒன்று சர்வாங்க, சர்வன முழுமையும். ஏன் இந்த சர்வாங்க தகன பலினா, நான் பாவம் செய்துட்டேன். இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷ் ரொம்ப சுலபமாக, சாரி லார்ட், ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க, நான் அந்த பாவம் செஞ்சுட்டேன் அவன் சொல்லிட்டு அவனுடைய பலத்திற்கு ஏற்றபடி எருதோ வெள்ளாடோ புறாவையோ ஏதோ கொண்டு வந்து நம்ம கடல் சமத்தில் வைக்கணும். அதை ஆசாரி என்ன பண்ணுவான்? கொண்டு போவான். கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டு மேலேயோ மாட்டு மேலேயோ இவன் கையை வைக்கணும். எதுக்குன்னா இவனுக்கு பதிலாக அது கொண்டு போகப்படுகிறது. இட் ஐடென்டிஃபைஸ் ஹிம்.
இவனுக்கு பதிலாக ஆடு கொண்டு போகவிருக்கிறது. அதனால் அந்த ஆசாரி என்ன பண்ணுவான்னா, கொண்டு போயிட்டு பலிப்பீடத்தில் அதை வெட்டி ரத்தத்தை அந்த பலிப்பீடத்தில் சுற்றி தெளிப்பான். ரத்தத்தை அது கீழே ஊற்றி விடுவான். அதுக்கு பிறகு மாம்சத்தெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுவான், ஆசாரிப்பு கூடாரத்தில் இல்லை இருக்கிறதான பலிப்பீடத்தின் மேலே வைத்திருக்கிறதான அக்கினி, அது பிறகு அந்த கட்டைகள் மேலே இதை போடுவான், அதை தகனிப்பான். சர்வாங்க தகனம், அப்படியே முழுமையும் தகனிப்பான். யாரும் அதை சாப்பிடவே கூடாது, முழுமையும் எரிக்கப்படணும். அதுதான் சர்வம். அப்படின்னா முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கணும். கடவுளை ப்ளீஸ் பண்ணுறது, அப்பீசிங் காட் அப்படின்னு சொல்லி கடவுளை ப்ளீஸ் பண்ணுறது. ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், அவன் விட்டு மறுதளிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுப்பா, என்னை திரும்பி பாருப்பா, எனக்கு இரக்கம் பாராட்டுப்பா, என்னை மன்னிச்சிடுப்பா அப்படி கடவுளை நாம் தேடுவதற்கு செய்யக்கூடியதா சர்வாங்க தகன பலி, முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு பலி. இந்த பலி தான் பைபிளில் இங்கே சொல்லியிருக்குது. அதை தான் பலியாய் இங்கே நமக்கு காண்பித்து தெரியப்படுத்துகிறது. இதில் ரத்தத்தை தெளிக்கிறாங்க. ரத்தம் என்னன்னா, நீங்கள் வேதத்தில் லேவியராகும் 17:1 வாசிக்கும் போது, ரத்தம் என்பது ஒரு ஜீவன், ரத்தம் என்பது உயிர். இந்த ரத்தத்தை தான் நம்ம என்ன பண்ண குடிக்கக்கூடாது. ரத்தத்தை முன்ன வச்சு ரத்தத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில சாப்பிட்ற பொருளை பண்ணின்னு இருந்தாங்க. இப்போ ரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்பதை நம்ம ஊரறிய விஞ்ஞானிகளும் சொல்லும் போது எல்லாம் அந்த சாப்பாடு முறையை எல்லாம் எடுத்துட்டாங்க. முன்ன ரத்தத்தை என்ன பண்ண வேக வச்சு அதை போட்டு பரட்டியாக கொடுப்பாங்க. இதெல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டது உண்டு. யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களை கை தூக்கு சொல்ல நான் கவனி. இது ஒரு பலவீனம். இதனால் நிறைய பலவீனம் பிற்காலத்தில் வந்தது, சைடு எஃபெக்ட் ஆனது. இதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லியிருக்குது. எதுக்குன்னு சொன்னால், அது ஆண்டவர் நமக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிறதான அந்த பலி செலுத்தி தீர முடிவதற்கு அது என்ன பண்ண முழுமையாக செலுத்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து கூட அப்படியே சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாதபடிக்கு கடைசி சொட்டு ரத்தம் தண்ணீரோடு புறப்பட்டு கழுவி வெளியே வந்ததுன்னு சொல்லி நாம் வேதத்தில் பார்க்குறோம். அப்படி சர்வாங்க பலியை அவர் நமக்காக செலுத்தி விட்டார். அவர் எதையும் அவருக்குன்னு வைத்து கொள்ளவே இல்லை, எல்லாத்தையும் விட்டு விட்டார் என்பதை வேதம் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதன் குடல்களையும் தொடைகளையும் அவன் தண்ணீரினால் கழுவுவானாக, அவைகள் எல்லாம் எல்லா உறுப்புகளும் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அப்படின்னா என்ன? அப்படி ஆண்டவர் முகர்றாரா? நல்லா பிரியாணி வாசனை, நல்லா ஆட்டை வெட்டிக்கிறான், நல்லா மாட்டை வெட்டிக்கிறான், கொழுப்பு நிறைய இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரா? இல்லை. நீங்கள் சங்கீதம் 50 வாசித்து பாருங்கள். ஆண்டு சொல்கிறார், நீங்கள் படைக்கிற பலியை நானாக சாப்பிட போகிறேன், நீங்கள் பலி செலுத்துறது தானே அங்கே தெளிக்கிற ரத்தத்தை நானாக குடிக்க போகிறேன், நான் அப்படிப்பட்ட தெய்வமா? எதுக்கு நீ செய்யணும்? உன் பாவ நிவர்த்திக்கு நீ செய், அது உன்னுடைய கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ எதை ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நீ அவர்கிட்ட போகும்போது அவர் நீ கிட்ட வந்து சொல்லிட்டு அப்படி சந்தோஷமாக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கெட்ட குமாரன் போனான். இது ஆண்டவர் இயேசுசாமி சொல்கிற ஓமை. அவன் புறப்பட்டு வரும் வரைக்கும் இவன் தூங்காமல் உறங்காமல் அவன் வழி மேலே வெடி வைத்து கொண்டு காத்திருந்தார். அது வரைக்கும் தூங்கவே இல்லை, சாப்பிடல, ஒன்றுமில்லை. அவன் கவலையாக இருந்தான். வந்த பிறகு ஓடோடி போயிட்டு கட்டி. இதுதான் சுகந்த வாசனை. கடவுள்கிட்ட தேடி வரும்போது ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அப்படி கட்டளைக்கு கீழ்ப்படுகிறியா? ஆண்டவர் ஏதோ தோட்டத்தில் பார்த்து அந்த பழத்தை சாப்பிடாதுன்னார். அதை தான் சின்ன ஒரு கடமை. இதை செய்துன்னா கடவுள் ரொம்ப நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதை தான் இஸ்ரேல் ஜனங்களை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்குது. காரணம் தெரியுமா? அவன் வெந்தயத்தில் கூட தசமாக கொடுக்குறான். வெந்தயத்தில், சீரகத்தில், மிளகால, தனியால், உப்புல, என்னத்துலேயும் ஒன்று எல்லாத்துலேயும் அதை கொடுக்குறான். அதை ஏசாமி சொல்லிட்டா, நீ இதெல்லாம் நீ கொடுக்குறியாடா? உன் தாய் தகப்பனாருடைய அவங்களுக்கு வேண்டியதான காரியங்களை நீ செய்யக்கூடாதபடிக்கு நீ இதுலேயும் தசமாகத்து கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவன் எல்லாத்திலும் கொடுக்குறான். அதனால தான் பண ரீதி அவன் செழுமையாக இருக்கிறான். எதை சொல்ல வரேன்னா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து நாம் இருக்கணும்னா ஆண்டவருக்கு முழுமையாக நம்ம அர்ப்பணிச்சணும். அறகுறையாக இருக்கக்கூடாது. இந்த வாரம் வர்றது அடுத்த வாரம் வர்றது கிடையாது, இந்த மாதம் வர்றது அடுத்த மாதம் வர்றது கிடையாது. வாரமெல்லாம் அங்கங்கே சுற்றின்னு இருப்போம். இங்கே பைபிள்ஸ் நடந்துருக்கோம், வர மாட்டேங்க. இன்னும் குவாலிட்டியாக இருப்போம். சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? நாம் என்ன செய்திருப்போம்?
வீட்லேயும் ஒன்றும் ஆற்ற முடியாது, வெளியே ஒன்றும் ஆற்ற முடியாது. எதுக்கு கர்த்தர் ஒன்று உள்ளே கொண்டு வந்தார்னா, வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு, உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு, உன் சொந்த பந்தெல்லாம் உன் மூலியமா ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு. இஸ்ரவேலை கொண்டு அதை தான் ஆண்டு செய்தார். உன் மூலியமா ஆபிரகாம் சொன்னா, உன் மூலியமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அந்த ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மேலே இருக்குது. கவனிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த தகன பலியில் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுப்பா, நான் இது வரைக்கும் ஏன் வழியின்படி போனேன், நான் தான் நினச்சேன், நான் தான் இப்படி தான் கட்டளையிட்டேன், தேவையில்லாத சபைக்கு உகந்தவனா இல்லாத, வேதத்துக்கு உகந்தனா இல்லாதபடிக்கு என் இஷ்டம் போல நான் வாழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே வேண்டாம்பா, என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட திரும்புறது தான். அப்போ தான் அவருக்கு என் பிள்ளை வர மாதிரி இருக்குது, என் குழந்தை வர மாதிரி இருக்கிறது, அப்போது கர்த்தருக்கு அது சுகந்த வாசனையாக இருக்குமா. அதுதான் இந்த பலி. அடுத்த பலிக்கு நம்ம போவோம். இந்த பலி போஜன பலி, கிரெயின் ஆஃபரிங். 2ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறத நீ பார்த்தீங்கன்னா, 2-3 வசனத்தை வாசிக்கிறேன், மற்ற வசனங்கள் அதில் ஏற்கனவே இருக்கிறது. ஒருவன் போஜன பலியாக காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கையை மெல்லிய மாவாய் இருப்பதாக, அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு அதை ஆரோன் குமாரனாகிய ஆசாரியிடத்தில் கொண்டு வருவானாக. அப்போது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கம் எல்லாவற்றோடு கூட எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபகக்குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக இருக்கும். மறுபடியும் சுகந்த வாசனையான பலியாக இருக்குன்னா, அப்பா ரொட்டி வாசனை வருதுப்பா, பிரியாணி வாசனை வருது அப்படின்னு இல்லை. நீ என்ன பண்ணுற, போஜன பலின்னு சொன்னால் மெல்லிய மாவோடு கூட தூப வர்க்கமோ எண்ணெயை போட்டு நல்லா என்ன பண்ண பிசைஞ்சு ஒரு அடையை, அப்படின்னா ஒரு வடை மாதிரி, ஒரு அதரசத்தை மாதிரி, ஒரு ரொட்டியை மாதிரி சுட்டு அதை ஆண்டவருக்கு கொடுப்பானா, அவன் ஆசாரி என்ன பண்ணான், கொண்டு போய் தகனிடுவான். அதை அப்படியே எரிஞ்சு போ. அடுத்து இருக்குது பாரு, எடுத்து போயிட்டு ஆசாரி என்ன பண்ணுவான், அதை அவனுடைய ஆகாரத்துக்கு வைத்து கொள்வான். இது போஜன பலி. இப்போ தகன பலி நான் சொன்னால் சர்வாங்க தகன பலி, நம்ம ஆண்டவரே மன்னிங்கப்பா, எங்களை கை விட்டுறாதீங்கப்பா, ஆண்டவரே என்னை பிடிப்பா, இதோ அவன் தேடுறப்பா சொல்லிட்டு கர்த்தர் பின்னாடியே போகிறது தகன பலி. இந்த போஜன பலி என்பது கடவுளுக்கு நன்றி சொல்லு. தேங்க்யூ லார்ட், என்னை கவனிச்சிட்டீங்க, என்னை தேட்டுனீங்க, எனக்கு வழியை நீங்கள் சொல்லிட்டீங்க, இதோ நான் முடித்தில் வாடுறேன், நாங்கள் விளைச்சி போட்டோம், நாங்கள் விதைத்தோம், அறுத்தோம், எங்களுக்கு தயவு பாராட்டினீர் என்று சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு பலி தான் இந்த போஜன பலி. அதுதான் அறுவடை காலம், அறுப்பின் பண்டிகை, இப்படி நிறைய நம்ம அது குறித்து கேள்விப்படுகிறோம். இது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த வழிமுறை. 7ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 12 வாசிக்கும் போது கூட அது நமக்கு சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதில் சொல்லி இருக்கிறத நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிக்கும் போது, அந்த போஜன பலியிலிருந்து ஆசாரி ஞாபகூரியாக ஒரு பங்கை எடுத்து பலிபீடத்தின் மேல் தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியாக இருக்கும். நீ படைக்கிற எந்த போஜன 13ஆம் வசனம் பலியிலும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையில் உப்பை உன் போஜனத்தில் உன் போஜன பலியில் குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றிலும் உப்பையும் படைப்பாக. உப்பு பயன்படுத்துகிற முறை கூட ஆண்டதான் கற்றுக் கொடுத்தது. சாப்பாட்டுக்கு உப்பு போடணும், எல்லாத்திலும் உப்பு போடு. இப்போ எல்லாத்திலும் உப்பு போடுற பழக்கம் எப்படி வந்துச்சு, ஆண்டர் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நம்ம உப்பு இல்லாத எந்த சாப்பாடும் செய்கிறது கிடையாது இல்லையா. அது திடீப் சாப்பாடு செய்தால் கூட அதில் கொஞ்சம் உப்பு கட்டாயம் போடும், அப்போ தான் சுவையாக இருக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் எப்படி கற்றுக்கணும்னா ஆண்டருங்க சொல்லி கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னா அது உடன்படிக்கை, கடவுள் உன்னோடு செய்துகிற உடன்படிக்கை. ஆண்டவர் உனக்கு அது இலவசமாக கொடுத்துருக்கிறார், திரளாய் கொடுத்துருக்கிறார். அந்த உடன்படிக்கை நினைந்து கொள்ளும்படி நீ என்ன பண்ணணும், ஆசாரியன்கிட்ட கொண்டு போகணும். அவன் என்ன பண்ணுவான், அதை தகனிட்டு மிட்டதை அவன் வைத்திருப்பான். கடவுள் உனக்கு செய்த நன்மைக்கு, அவர் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நீ நினைந்து கொண்டாய் என்பதின் பொருளாக ஆண்டவர் இதை செய்தார். அதை தான் ஆண்டுடைய வசனம் சொல்லி இருக்குது. அவர் என்ன சொன்னார், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். அவர் நம்ம தன்னையே ஒப்பு கொடுத்துட்டார், தகனைத்துட்டார். ஒரு பக்கம் பாவ நிவாரண சர்வாங்க தகன பலியாக இருந்தார், இன்னொரு பக்கம் அவர் ஜீவாப்பமாய் மாறினார், நமக்காக போஜன பலிக்குரிய அடையாளமாக மாறினார் என்று வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறது. இப்போ இதில் என்ன சொல்கிறேன், கடவுளுக்கு நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நன்றி உடையவர். கடவுளுக்கு எப்படி நன்றி உடையவர்களாக இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், நேரத்தை கொடுக்கணும், கத்தரை தேடணும், கத்தர் சமயத்தை பாடணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். அவர் தான் நம்ம ஆசீர்வதிக்க முடியும், வேறு யாராலும் நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. வேலைக்கு போவீங்க, உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலேருந்து பணம் வரும்,
அவ்வளோதான் முடியுமே தவிர உங்களை யார் ஆசீர்வதிக்க முடியும்? எல்லாம் சமாதானமாக நடக்கணும்னு சொன்னால் கடவுள் தான், அவர் தான் உன்னுடைய தலை தொடங்கி கால் வரைக்கும் உள்ள எல்லாத்தையும் சரிப்படுத்துவார். அப்போ தான் அப்படி ஃபேவர், அப்படின்னா தயவு வரும். ஆண்டு சொல்கிறார் என்னன்னா, நீ பயப்படாத, திகையாத, நான் உன் தேவனை கேட்க உன்னோடு கூட இருந்து உன்னை நான் பேர் சொல்லி அடித்து உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், நீ என்னுடையவன் என்றார். அப்போ சகாயம்னா என்ன? ஆண்டுடைய ஃபேவர். ஆண்டுடைய ஃபேவர்னா உனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அது 1 இல்லை 2 இல்லை ஆயிரக்கணக்கான காரியங்கள் கர்த்தரோட வேகமாய் கர்த்தரோட மாற்றிடுவாங்க. அதனால தான் நிறைய பேர் கடவுளை ரொம்ப விரும்புவாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி கடவுளை விடவே மாட்டாங்க. 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி உயர்ந்துருந்துருவாங்க. சில பேர் அப்படியே ஆமாம் மாதிரி அப்படியே போய் நிற்பாங்க, ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கும். கடவுள் நம்மை ஆசீர்வாதம். இது போஜன பலி. 3வது பலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனிங்க, சமாதான பலி. 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது, ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று சொல்லி மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையாகிலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றதாக இருப்பதை கர்த்தருக்கு சந்நிதியில் அவன் செலுத்த கடவன். அவன் தன் பலியில தலைமேல் தன் பலியின் தலைமேல் தன் கையை வைத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பதாக அதை செலுத்த கடவன். அப்போது ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியன் அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவன். இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் அதே மாதிரி பசுவோ ஆடோ ஆணோ பெண்ணோ எதையாவது கொண்டு போயிட்டு இந்த பலியில் மாத்திரம் அந்த 2 பலி இருக்கு பாருங்க. எந்த பலி? அந்த சர்வாங்க தகனம், அது ஆணாக தான் இருக்கணும். ஆனால் இந்த சமாதான பலி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாகட்டும் பசுவாக இருக்கட்டும் இல்லை எருதாக இருக்கட்டும் எதையாவது கொண்டு போய் அதை நீ அடித்து அவன் என்ன பண்ணுவான்? பலி செலுத்துவான். பலி செலுத்திட்டு ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளிப்பான். கொஞ்சம் என்ன பண்ணுவான்? அவன் தகனிடுவான். மற்றதை என்ன பண்ணுவான்னா இது சமாதான பலி. இன்னொன்று சொன்னால் ஃபெலோஷிப் பலி. எல்லாமே சேர்ந்து அதில் பங்கு கொள்வார்கள். எல்லாமே சேர்ந்து பங்கு கொள்வாங்க. எல்லாமே சேர்ந்து அதை உண்பார்கள். அது சமாதான ஃபெலோஷிப் ஆஃபரிங். ஃபெலோஷிப் ஆஃபரிங் அப்படின்ற பதம் இருக்குது பாருங்கள். எபிரேய வார்த்தையில் அதுக்கு பேர் கார்பன். கார்பன் கார்பன் சொன்னால் கவனிங்க, அசென்ட், டு அசென்ட் அப்படின்னா மேலே எழும்பி போகிறது. அப்போ கடவுளுக்கு படைக்கிறதா இருக்கிறது. கடவுளுக்கு நாம் படைக்கிறதெல்லாம் கடவுளை போய் சேர்கிறது, கடவுளை போய் நாடுகிறது, கடவுளுக்கு பிரீதியாக இருக்கிறது. பூமியில் தான் படைத்தான், ஆனால் கடவுள் சுகந்த வாசனையா. ஏன்னா அவருக்கு தெரிகிறது நாம் கடவுளை ரொம்ப தேடுறோம், கடவுள்லாம் நமக்கு ரொம்ப பிரியம், கடவுள்லாம் நமக்கு ரொம்ப ஆசை. சில பேர் நம்ம காணிக்கணும் மாற்றலை, அது சில்லறையிலே இருக்கிறோம். இன்னும் சில பேர் நம்ம தசமாகலாம் மாற்றவே இல்லை. அதில் நம்ம என்ன பண்ணுறோம்? உரிமை கொண்டாடுறோம். நான் தசமாக கொடுக்குறேன்னு எனக்கு இந்த உரிமை இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? தசம பாகம் கொடுக்குறதுனா உரிமையாக இருக்கிறோம். அப்படின்னா அவன் தசம்பாகத்தை நிறுத்திடு. நீ உரிமை தசமம், ஏன்னா கடவுளுக்கு அது சுகந்த வாசனை இருக்காது, இருக்கவே இருக்காது. கடவுளுக்கு நீ உதாரத்தமாக கொடுக்கணும், சுகந்ததாக கொடுக்கணும். அவர் தான் ஒன்று ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட்ஸை எதிர்பார்க்கும். இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன சொல்லுவேன்னா, கவனி வந்து செய், நீ இந்த வேலை செய்யலை, இது யாரும் செய்ய மாட்டேன், நீ வா, நீ அந்த வேலை செய். இப்படி அவர்கள் காரியம் செய்ய வேண்டும். நிறைய பார்த்தீங்களா வீட்டில் தேவையில்லாத குறைபாடுகள் வீட்டில் தான் சொல்லுவாங்க. அவன் செய்கிற சாப்பாடு சரியில்லை, இந்த ஆள் சரியில்லை, அவன் நேர்படி வரமாட்டுக்கிறாரு, பேச மாட்டுக்கிறார், இப்படி ஏகப்பட்ட காரியம் நடக்குதுன்னு சொன்னால் கவனிங்க, நமக்கு கடவுள் சமூகத்தில் சமாதான பலி, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவடி புத்திரர்கள் எனப்படுவார்கள். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் நாம் இருக்க வேண்டும். சமாதானம் பண்ணுகிற பாக்கியம் இருக்கணும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கலவரம், அங்கே கலவரம், போகிற இடத்துலாம் கலவரம் பார்ப்பாங்க. கவனி, ஆலயத்துக்கு வந்துட்டோம்னா கலவரமாக இருக்கக்கூடாது. நம்ம கலவர பூமியை உண்டு பண்ணக்கூடாது. எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்கும். சில பேர் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா பொண்ணுக்கு காது குத்துவாங்க, அங்கே கலவரம் வந்து வெடிச்சிடும். காரியம் நடக்கும், கலவரம் வெடிச்சிடும். கல்யாணம் நடக்கும், கலவரம் வெடிச்சிடும். எது ஆனாலும் அதே நடக்கும். ஏன்னா எல்லா நிகழ்ச்சியிலும் இவர் ரெடியாக இருப்பார். ஒரு குவார்ட்டராக முழுமையாக என்ன பண்ணுறோம் போட்டார், என்ன ஆகும்? அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. சில பேர் குடிக்கவும் மாட்டாங்க, இருந்தாலும் அந்த மாதிரி ஆகிடும் மைண்டு. இதெல்லாம் சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு உள்ளதான அறிகுறி இல்லை. அப்போ சமாதானம் பண்ணக்கூடியது. இப்போ இந்த 3வது பலி என்ன? பலி கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது, போஜன பலி கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. இந்த சமாதான பலி என்னன்னா, கடவுளுக்கு ஒரு பக்கம் நன்றி சொல்கிறதும், இன்னொரு பக்கம் கடவுளுக்கு நன்றி அவருக்கு அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்குறதும். ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே பாமுக்கு சமாதானம், ஆண்டவரே எங்களை மன்னிங்க, உமக்கு நன்றி, ஆண்டவரே எங்களை மன்னிங்க. ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சமாதான பலி. அப்படின்னா எல்லாரோட சமாதானமாக நாம் இருக்கிறோன்ற பொருள். எல்லாரோட சமாதானமாக இருக்கணும்.
எல்லாரோட ஐக்கியமாக இருக்கணும், பட்சமாக இருக்கணும். கவனிங்க, ஆலயத்துக்கு வந்துட்டோம்ல, அந்த பாவனை நமக்கு எப்போது இருக்கணும். ஒரு காலத்தில் இருந்தோம், வீட்டில் போனாவே தாதாகிரி பண்ணுறது. கவனிங்க, வீட்டில் போனால் ரவுடிசம் பண்ணுறது, வீட்டில் போனால் அட்டகாசம் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், வீட்டுக்குள்ளே செஞ்சுனே இருக்கக்கூடாது. ஒரு மிரட்டல் அதிகரிப்பு, ஒரு ஸ்மைல் கொடுக்கணும். வீட்டில் மணி பார்த்து ஸ்மைல் கொடுக்கலாம் வச்சுங்க. ஒரு மிருதுவா நம்மளாம் அப்ரோச்சபிளாக இருக்கணும். மனைவி கணவங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கணும். மனைவி கணவங்கிட்ட பொய் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நிறைய பேர் பொய் சொல்கிறது எனக்கு தெரியுது, பொய் சொல்கிறது தெரியுது, அப்போ தப்பு பண்ணுறது தெரியுது, இதெல்லாம் தெரியுது. கணவனுக்கு தெரியும், மனைவிக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கவனிங்க, இப்படி நாம் என்ன பண்ணோம், சில பிள்ளைகள் வந்து சொல்லும் போதே எனக்கு தெரியும் இது பொய் பேசுறது. எனக்கு தெரியாதா, இத்தனை வருஷமாக ஊழியம் செஞ்சுன்னுக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, பார்த்தாவே தெரியுது. அவங்களுக்கு பேர் பரிதாபப்பட வேண்டியதாக காரணம் அந்த மாதிரி அது தொட்டியில் இருக்குது அப்படியே வருது. நாளைக்கு என்ன பண்ணோம், இப்போ என்கிட்ட வந்து மறைக்கிறது என்ன பண்ணோம், நாளைக்கு கணவன்கிட்ட மறைக்கும், நாளைக்கு மனைவிக்கிட்ட மறைக்கும். என்ன ஆகும், அவன் சரியாக புரிஞ்சுக்குவான். அவன் புரிஞ்சுக்கணும், டக்குன்னு பண்ண ரியாக்ஷன் கொடுப்பான். அப்போ என்ன அவன் வாழ்க்கை வேதனையாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது வேதம் சொல்லுவோம், பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாருங்க. கடவுளுடைய வழியை நம்ம போதிக்க சொல்ல தான் பிள்ளைகள் என்ன பண்ணோம், நல்லா வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்ந்து நம்ம பிள்ளைங்க ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பாத்திரங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்க வழியே மேன்மையாக இருக்கும். அப்போ பெற்றோர் கவலைப்பட வேண்டியதில்லை, பொண்ணை கட்டி குத்த என்ன பண்ணுறான்னு தெரியலையே, இந்த பையன் கல்யாணம் ஆச்சு என்ன பண்ணுறான்னு தெரியலையே, அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்க உங்களோட 10 மடங்கு வாழ்வாங்க. சொல்லுவாங்க, கவனிங்க, பையன் 8 அடினா அப்பா 8 அடினா பையன் 16 அடின்னு. அந்த மாதிரி நிலைமைக்கு ஏன் நடக்க போக மாட்டேங்கிறது? இப்போ இருக்கிற சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லாதனால நிறைய பிரச்சனைகளை நாம் குடும்பங்களில் பார்க்குறோம். சாலமோன் வந்துட்டு ஏகப்பட்ட பலியை செலுத்தினா, 1 2 இல்லை. அன்னைக்கு ஒரு ஆடை வெட்டணும்னா கவனி, ஒரு காரை வாங்கிடலாங்க. ஒரு ஆடை வெட்டினா ஒரு காரை வாங்கிடலாம். அப்படி விலையேறப்பட்டது ஆடு. ஆனால் சாலமோன் எத்தனை ஆடுகளை வெட்டுறாரு பாருங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63. சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 20,000 மாடுகளையும் 21,000 அப்படின்னா 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். எதுக்காக கவனிங்க, சமாதான பலியாக. ஆண்டு சொல்றார், சாலமோன் நாட்களில் நடந்ததான எல்லா விதமான அவன் அந்நிய பெண்களெல்லாம் கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால் ஆண்டு சொல்கிறார், தாவீது நிமித்தம் உன்னை நான் தண்டிக்க மாட்டேன். எதுக்குன்னு அவன் சமாதான பலியை பண்ணிட்டான், ஆண்டு சமாதானப்படுத்திட்டான். ஆண்டு சொல்கிறார், இவனுக்கு பிறகு இவனுடைய பிள்ளைகள் நாட்களும் சந்திப்பேன். ஒருவேளை பிள்ளை மனம் திரும்பி இருந்தான்னா நடந்திருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? கவனிங்க, யாரெல்லாம் பாருங்க, எங்கள் அப்பா வந்துட்டு நான் அடிக்கடிக்கு சொல்கிறது வந்துட்டு கவனிங்க, பயங்கரமான கஷ்டத்தில் இருந்தார். பயங்கர கஷ்டத்தில் இருந்தார். கடனில் தான் அவருடைய வாழ்க்கையை கடந்து போய்ட்டு, ரொம்ப ஏழை, 7 பிள்ளைங்க. கடைசியில் ஒரு டிவிஎஸ் 50 வச்சுருந்தார். கடைசியில் ஒரு டிவிஎஸ் 50. அந்த டிவிஎஸ் 50 கூட 3வது 4வது செகண்ட் அண்ட் தேர்ட் ஹேண்ட் அந்த மாதிரி. அதை ஓட்டினாவே பயங்கர புகை வரும். அதை நாங்கள் ஓட்ட மாட்டோம். இந்த மாதிரி வண்டி யார் அதை ஓட்டின்னு போவார் ஊழியத்துக்கு. அதை ரிப்பேர் பண்ண முடியாத கொடுத்துட்டார். எத்தனை வருஷம், 4-5 வருஷமாக ரிப்பேர் பண்ண முடியல. அப்படி துரும்பிடிச்சு போயிடுச்சு. அவருடைய வசதியில், அவருடைய அரவணைப்பில் இந்த குடும்பம் எழும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பணம் ஒன்றும் இல்லை, சேர்த்து வைக்கல, ஒன்றும் இல்லை. அவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டார். ஏன் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டார்னா, கடனை தீர்க்கணும்ண்டு. நம்ம சீக்கிரம் மருத்துவம் போகிறது தருது, அதனால் நம்ம கடனெல்லாம் பண்ணிடலாம் கொடுத்துடலாம். ரிட்டையர்மெண்ட்டு வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டான், கடனை கொடுத்துட்டார். இதை தான் ஒன்றும் இல்லை, சேர்த்து வச்சது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு எதுவும் செய்ய முடியல. ஆனால் அவர் சேர்த்து வைத்ததெல்லாம் கடவுளை தேடினது, சமாதானம் பண்ணினது, அழுதது. ஆண்டவரே இவனுக்காக எல்லாருக்கும் பேர் வச்சு ஜெபம் பண்ணுவார். 7 பிள்ளைகளை ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே அமுது செல்விக்கா, அன்பானந்தனுக்கா, அருளானந்தனுக்கா, அமலாவுக்கா, ஆலிஸுக்கா, ஆரோனுக்கா, ஆமோஸுக்கா, மனைவிக்கா, கடைசியில் அந்த அடிமைக்காக அப்படி சொன்னான். இது தினந்தோறும் இருக்கும். கடவுள்கிட்ட சமாதானம் பண்ணார். யோக கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன பண்ணார் கவனிங்க, ஆண்டு சமயத்தில் பலி செலுத்தி சமாதான பலி செலுத்தினார் யோபு கூட. அதனால தான் இழந்து போன பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணார், கொடுத்தார். தேவ பிள்ளைகள் கவனிக்க முடியும். அடுத்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கணும்னா சமாதானம் பண்ண வேண்டும். சமாதான பலி, அது சமாதான
சமாதானத்தை நமக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. அதனால்தான் சாலமோன் ஆசீர்வாதமாக இருந்தான். அவனுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய ரெகொபெயாம், அவன் நாட்களும் தேசம் 2ஆக பிரிஞ்சது. அப்போ தான் அந்த சாபம் வந்தது. அவன் நாட்களில் வரலை. ஏனென்றால் அவன் சமாதானம் படுத்தினான். ஆண்டவர் ஆண்டு சம்பவத்தில் சமாதானம் படுத்தினான். ஆண்டு வழியில் போனான், ஆண்டு தேடினான், ஆண்டு முதல்னு கொடுத்தான், ஆண்டுடைய பண்டிகை அனுசரித்தான், ஆண்டுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போனான், பலி செலுத்தினான். கடவுள் இவ்வளோ பலி செலுத்தான். இவனை போல இவ்வளோ பலி செலுத்தினது யாரும் கிடையாது. கடவுள் மேலே அவ்வளோ பிரியம் வைத்துட்டு சமாதானம் பண்ணினான். நம்ம சமாதானம் பண்ணணும். நம்ம எப்படின்னா கொஞ்சம் அப்படி எழும்பி ஒரு வீடு வந்துச்சுன்னு வச்சுங்க, நம்ம கை காலை பிடிக்க முடியறதில்ல. கொஞ்சம் ஒரு 50,000 ரூபாய் நமக்கு சம்பளம் வந்துச்சுன்னு வச்சுக்க, காலில் கை போட்டுருவோம். பைபிள் சரியாப்பாயா, பாசிட்டிவ் வரப்பாயா, ஏதோ இந்த 50,000 ரூபாயில் ஏதோ நம்ம வாழ்க்கையை நடத்திடுவோம்னு சொல்லிட்டு அவ்வளோ நமக்கு தலைகணம் வந்து, அதுதான் நம்ம கீழே விழுறதுக்கு காரணம். வேலை கிடைக்காத மாதிரி என்ன பண்ணோம், கடவுள் அப்பா சோத்திரம், ஒரு நாள் உபவாசம் கொட்டும், இன்னும் அடுத்த நாள் லீவ் போட்டு உபவாசம் கொட்டும், அப்படி இருந்தோம். அதுதான் நீ உயர்ந்ததுக்கு காரணம். எப்போ தெரியுதா இல்லையா? அதான் உயர்ந்ததுக்கு. நீ மறுபடியும் இங்கே கர்வம் அடித்து ஒரு வீடு நமக்கு வந்துச்சு, வேணாம் கொடுப்பா வீட்டில் இருக்கிறப்பா, அப்படி கர்வம் தலை வந்துச்சுன்னா அப்படியே போயின்னுக்கிறேன்றது பொருள். அது எத்தனை பேருக்கு புரிகிறது? போயிடுக்கிறோன்றது. நம்ம ஆட்கள் அப்படி தான். சிலர் பாருங்கள் எவ்வளோ உயர அவ்வளோ தாழ்மையாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன, வாழ்க்கையில் உயர்றாங்கன்ற பொருள். நம்ம என்ன ஆயிடுவோம்னா, ஒரு வீடு கட்டணும், கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா தண்ணி அடினா அதன் அடினா எல்லாம் என்னன்னா பேச்சு. கிட்ட வந்து பாஸ்டர் பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னா சர்ச்சு ஆனால் மீட்டிங் வச்சுடுவார், பைபிள் சர்ச்சுன்னுவார், அதெல்லாம் ஏன்னா ஆவாதுன்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படின்னா நீ என்னென்ன பண்ணுறியோ அது போல் நீ வாழ்ந்த மாதிரி கால்பாகம் கூட உன் பிள்ளைங்க வாழ மாட்டான்ற பொருள். நான் சொல்லலைங்க, நீங்களே யோசித்து பாருங்க, இதுதான் உண்மையானது. அப்போ நம்ம வளர அந்த தாழ்மை எப்போ இருக்கணும், அவன் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்மளால் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. இழந்து போயிடாதுங்க. பரிதபிக்கிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது. இதை ஆண்டு நமக்கு சொல்லுகிற தேவடி வழிமுறை. இதை நாம் எப்போதும் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தெருவில் ஒரு யானை போயிட்டு இருந்துச்சான். என்ன போயிட்டு இருந்துச்சான்? யானை போயிட்டு இருந்துச்சான். அந்த யானையை பார்த்து அந்த தெருவில் இருக்கிற நாய் என்ன பண்ணிச்சான், லொல்லொல்லொல்லொன்னு கத்தி நின்றுச்சான். அது தெருவை கடந்து போகிற வரைக்கும் அந்த யானை ஒன்றுமே பண்ணல, அது பாட்டுக்கு போயின்னு இருந்துச்சு. இந்த நாய் பெதறிட்டு ஓன்னு ஊரே பரட்டிச்சு. அப்போ அந்த வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு பையன் அவங்க தாத்தா கிட்ட கேட்டான், தாத்தா இவ்வளோ பெரிய யானை தாத்தா, ஆனால் இந்த நாய் இவ்வளோ துரத்துது, போது வருது கொலைக்குது, ஒன்றுமே பண்ணாது போயிடுச்சு தாத்தா, ஏன் தாத்தா அப்படின்னா, டேய் அந்த யானை மேலே ராஜா இருக்கிறாராடா, ராஜா உக்காந்து போயிடுக்கும் போது காரணம் சும்மா கொலிக்குது நாய், அது குறித்து கவலைப்படல, அது போயின்னு இது பார்க்கணும். அதை ராஜா சொன்னால் யானை போட்டு ஒரே மிதிச்சிடுவான் சோல்ஜர்ஸு, அது கொலிக்குதுன்னு போயிட்டு யானை அவ்வளோ பெருசாக இருந்தால் சரி, ராஜா மேலே உக்காந்துக்கும் போது நான் என்னத்துக்கு நாயோடு கூட நான் சேர்ந்து நான் வழக்காடணும் அப்படின்னு நினைக்குதுறான்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அப்படி தான் இயேசுசாமி என்ன சொன்னார்னா, பெத்தானியிலிருந்து புறப்பட்டு வரும்போது எருசலேமில் அந்த 2 வழியில் கட்டப்பட்டிருக்குதான ஒருவரும் ஏறிடாத ஒரு கழுது மேலே அவர் என்ன பண்ண பவனி வர்றார். இந்த கழுது யோசித்து ஒருவரும் ஏறி இல்லையே, ஒருவரும் நம்ம நாடுலையே, ஒருவரும் நம்ம தேடலையே, அந்த மாதிரி இருந்த நம்ம ராஜா ஏறி வர்றாரு, இவ்வளோ மேன்மை என்ன எதுக்கு எனக்கு வந்ததுன்னா என் மேலே ராஜாகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதுதான் நீ கர்த்தருடைய பொக்கிஷமாக இருக்கிறாய். நீ ஏழையாக இருக்கலாம், அவங்க கண்ணில் இலக்காரமாக இருக்கலாம், அவங்க கண்ணில் நீ ஒன்றுமில்லாத நீசையாக இருக்கலாம். நீ நினைக்கலாம் என்னால் தான் வார, நான் தூக்கி போட்டா நீ அனாதி, டைவர்ஸ், நீ விதவை, எதனா சொல்லலாம், ஏதாவது சொல்லுவான். அப்படிப்பட்ட நிலைமையில உங்களுடைய மைண்டில் வர ஆரம்பிக்கலாம். கவலையே படாத, உன் மேலே ராஜா இருக்கிறார். கொலைக்கிற நாய் கொலைச்சினே இருக்கட்டும், தெரு வரைக்கும் கொலைக்கட்டும், இந்த மூலையில் கொலைக்கட்டும், அந்த மூலையில் கொட்டும், எதனா கொலைக்கட்டும், கவலையே படாத, உன் மேல ராஜா இருக்கிறார். இந்த ராஜாவது இறங்கிடுவாரு, ஆனா உன் மேல இருக்கிற ராஜா ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், தேவாதி தேவன், பெரியவர். அதனால உன்னை ஊரே தூத்துதா, ஊரே உன்னை படிக்குதா, கவலையே படாத. அந்த ராஜாவை தேடி ஆரம்பி, அவரை மகிமைப்படுத்து, அவரை நாடு, அவருக்கு முக்கியத்துவம் கொடு, அவர் சமூகத்தில் காத்திருந்து அவரை நீங்க அண்டிக் கொள்ளுங்க. அப்போது இவைகளெல்லாம் நமக்கு கட்டாயம் வரும். அதனால் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா கலைஞன்னு எதிர் வீட்டில் சண்டை, பின்னாடி சண்டை, மாமியார்கள் சண்டை, மருமகள் சண்டை, சும்மா இந்த யானை அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துச்சா? இல்லவே இல்லை. கொலைக்கிறது என்ன ஆகட்டும், கொலைச்சினே போட்டோம், நீ போய் நேர், உன் மேலே யார் இருக்கிறது? எத்தனை பேர் வாழ்க்கையில் உயரணும்?
இதை மனசில் நிறுத்தணும். இல்லைண்ணா நீ என்ன இனிமே அப்படி அப்படி இருக்க வேண்டியது. கொலிக்கிறது பாவம், அது கொலிக்கிறது. நான் என்னென்ன பண்ணோம், கொலிக்க தான் செய்யும். வாழ்க்கையில் கஷ்டம் வரும், எதிர்ப்பு வரும், விரோதம் வரும், உன்னை விட்டு போகிற நிலைமைகள் வரும், உன்னை அப்படியே அண்ணாமத்தா அப்படியே நடுத்தர நிற்க வைக்கிற நிலைமை வரட்டும், கவலைப்படாத, போயிட்டே இரு. நீ இப்படிப்பட்டவன், நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படி நீ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் தலகாலமாக, கொஞ்சம் வசதி வந்துச்சுன்னா, கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் வருமானம் வந்துச்சுன்னா உங்களை அப்படியே கேவலமாக நினைப்பாங்க. கவலைப்படாது. அவங்கக்கிட்ட நீ மோதன மறுபடியும் நீ அதே சாக்கடையில் அதே கோழிமொழி ஆகிடுவேன். அவங்ககிட்ட மோதாமல் நீ பாட்டுக்கு நீ உயர்ந்துட்டே போ. அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு அக்கா ஒரு 10 ரூபா கொடுக்க முடியுமா? உங்ககிட்ட 10 ரூபாய்க்கெல்லாம் வரமாட்டாங்க, 10,000 ரூபா கொடுக்கா. அந்த அளவுக்கு உன்னை கத்தரை உயர்த்திடுவா. எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? கத்தர் அதை உனக்கு செய்து முடிச்சிடுவார். அதனால உனக்கு விரோதமாக கொக்கரிக்கிறது, உனக்கு விரோதமாக கொலைக்கிறது, உனக்கு விரோதமாக எழும்புறது, உனக்கு விரோதமாக பேசுறது, உனக்கு விரோதமாக பண்ணுறது எல்லாத்தையும் கவலைப்படாது. அவரை தேடுறதுக்கு முக்கியத்துவம் கொடு. அவரை தேடிட்டாரு, அவரின் நாம சமூகத்தை நாடிட்டாரு. அப்போது ஆண்டவன் தேவைகளை சந்திப்பார். கடைசி 2 பலிகளை நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. ஒன்று பாவ நிவாரண பலி, இன்னொன்று குற்ற நிவாரண பலி. ரெண்டும் ஒரே மாதிரி. பாவ நிவாரண பலி என்னன்னா அன்இன்டென்ஷனல் சின். நீ அறியாம ஏதாவது பாவம் செய்துட்டேன்னா, உனக்கு தெரியல, தொட வேண்டியது தொட்டுட்ட, செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது செய்துட்ட, போகாத இடத்துக்கு போயிட்ட, ஏதாவது உனக்கு தெரியாத நீ பாவம் செஞ்சுட்டேன்னா என்ன பண்ணோம்? ஆண்டுடைய பரிசுத்தத்தை குலைச்சலாக்கிட்டேன்னு சொல்லி அவருக்கு பாவ நிவாரண பலியை செலுத்தி, ஆண்டவரே நான் மறுபடியும் உம்மிடத்தில் வந்துடுறேன். அப்போ அந்த சர்வாங்க தகன பலியை நம்ம செய்யறதுக்கு முதன்மையாக இந்த பலி தான் முக்கியமானது. ஏன்னா அவர்கிட்ட சேரத்துக்கு அதுதான். அப்போ என்ன ஆகணும்னா, கவனிங்க, ஆண்டவர் சமூகத்தில் அந்த பாவ நிவாரண பலி, அதுக்கும் ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு புறாவையோ பசியோ கொண்டு போயிட்டு கொடுக்கணும். அவன் என்ன பண்ணுவான், கவனிங்க, அந்த பலி செலுத்திட்டு அந்த ரத்தத்தை பலிப்படுத்தின வைப்பான். இந்த ஆட்டிய மாட்டி என்ன பண்ணுவான், தூரம் கொண்டு போய் வெளியில் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் என்ன பண்ணுவான், பலி கொளுத்துவான், தகனிடுவான். காரணம், அது ஆசரிப்பு கூடாரத்தை கெடுத்துடக்கூடாது. அது பாவ நிவாரண பலி. 5வது குற்ற நிவாரண பலி. 5ஆம் அதிகாரம் 3 வாசித்து பார்த்தா குற்ற நிவாரண பலி இருக்கும். இதுக்கும் என்ன பண்ணோம்னா, கவனிங்க, இந்த குற்ற நிவாரண பலியை என்ன பண்ணனா, ரிப்பேர் த டேமேஜ். ஏதாவது நம்ம பண்ணியிருக்கிற தவறு பண்ணியிருக்கிறோமா? நம்ம மனைவியை காயப்படுத்தியிருக்கிறோம், கணவனை காயப்படுத்தியிருக்கிறோம், பிள்ளைகளை காயப்படுத்தியிருக்கிறோம், நம்ம நண்பனை காயப்படுத்தியிருக்கிறோம், சபையில் வந்து நம்ம எதுவும் உண்மையாக சரியாக தெளிவாக வாழலை, ஒரு காலத்தில் இருந்து போல் இப்போ இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன். இந்த டேமேஜை சரி பண்ணுவது, ஆண்டவரே இப்படி பைபிள் எடுக்கலை, இப்படி வேதத்தை எடுக்கலை, இப்படி சமயத்தில் காத்தில்லை, அதனால் ஆண்டவர் நான் சரி பண்ண போகிறான்னு சொல்லி ரிப்பேரிங், அதான் ரெப்பரேஷன் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்ற நிவாரண பலியை சொல்லுவாங்க. ரெப்பரேஷன் ஆஃபரிங் என்னன்னா, என்னை நான் பழுது படித்து கொள்ள போகிறேன். அப்போ அந்த பலியை செலுத்தும் போது அந்த பலியை அவர் என்ன பண்ணுவார், அந்த ரத்தத்தை தெளித்து இந்த தகனத்தை இங்கே மேலே வைக்க மாட்டார், இங்கே கொளுத்த மாட்டார், எடுத்து கொண்டு போயிட்டு அந்த வெளியில் போயிட்டு ஜனங்கள் மத்தியில் போயிட்டு அங்கே சுற்றி இருக்கிற வெளியில் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியில் போயிட்டு அதை தங்கனிப்பா எரிப்பார். அதில் எதையும் சாப்பிட மாட்டார் ஆசாரன். அவங்களும் சாப்பிட மாட்டாங்க, இவங்களும் சாப்பிட மாட்டாங்க. காரணம், அது சாபமானது, அது பாவ நிவாரண பலி, அது குற்ற நிவாரண பலி என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. கவனிங்க, இது அத்தனையும் ஆண்டு நமக்கு செய்து முடிச்சார். நம்மோடு ஆண்டு சமாதான பிரபுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. சமாதானம் பண்ணினவராய் நம்ம மத்தியில் அவர் அவதரித்தார். இந்த பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி ஏன் வெளியே செலுத்தினார்கள் சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை கவனிங்க, எபிரேயர் புத்தகம் நாம் படித்து முடிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 13 நீ வாசித்தீங்கன்னா, ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவ நிமித்தமாக பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியனால் கொண்டு வரப்படுகிறதோ, எந்த மிருகத்தினுடைய ரத்தம் இந்த பாவ நிவாரண பலி இந்த பரிசுத்த இடத்துல கொண்டு வரப்படுகிறதோ அதை பாவ நிவர்த்தி செய்யப்படும். செய்துட்ட பிறகு அந்த மிருகம் சொல்லி இருக்கிறது, அந்த மிருகம் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போகப்படும், பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். புறம்பே அப்படின்னா இந்த பலி ரத்தம் அங்கே தெளிக்கப்படும். அந்த ஆடைய மாடு என்ன பண்ண, கொண்டு போயிட்டு பாளையத்துக்கு புறம்பே கொளுத்துவார்கள்.
கவனிங்க, அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமானது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்கு நகர வாசலுக்கு புறம்பே கொல்கதா என்ற இடத்துல அவர் தகனிடப்பட்டார், அவர் அறையப்பட்டார். பாருங்க, எருசலேமில் அவருக்கு அந்த விதியை கொடுக்கல, கொல்கதாவில் நகரத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். எப்படி பழைய ஏற்பாட்டில் இந்த காரியம் நடந்ததோ அதெல்லாம் எதுக்கு? நம்ம பாவ நிவாரணம் செய்யறதுக்கு. அவர் நம்மால பாவமானார். கலாத்தியர் 3:13 படி அவர் நமக்காக சாபமானார். யோசித்து பார்க்கும்படி வேண்டுகிற தேவ பிள்ளைகளை, இந்த பாக்கியம் உனக்கும் எனக்கும் அவர் செய்து விட்டிருக்கிறார். லேவியராகம் இப்போது புரிஞ்சதா? சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இல்லது ஐக்கியத்தின் பலி, அது பிறகு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே முறை, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின்படி 10ஆம் அதிகாரத்தின்படி ஒரே முறை நமக்கு எல்லாம் பலியை செய்து அவர் முடிச்சிட்டாரு. அதனால் தான் கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தின்படி 2ஆம் அதிகாரத்தின்படி எல்லாமே அவரால் பரிபூர்ணமாக நிறைவேறி இருக்கிறது. அதனால் நம்ம வாழ்க்கையில் உயரணும்னா அவரை பற்றி கொள்ள வேண்டும். உலகம் முழுமையும் யூதர்கள் சிறப்பானவர்களாக இருந்தாலும் சரி, உலகம் முழுமையும் கிறிஸ்தவர்கள் அநேக கோடி ஜனங்களை வாழ வைத்தாங்க, இலவசமாக வாழ வைத்தாங்க. அந்த அளவுக்கு தான் கிறிஸ்தவர்களும் யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள். யூதர்கள் 10 செய்திருப்பார்கள்னா கிறிஸ்தவர்கள் 100 செய்திருப்பாங்க. அதுதான் கிறிஸ்துக்குள்ளே உனக்கு கத்தர் கொடுத்துருக்குறது. ஆலயத்துக்கு வந்துட்டு பிறகு தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள், அந்த விஷயங்களை நம்ம தலை போட்டுன்னு உடச்சிடணும் கூடாது, குழம்ப கூடாது. அந்த பொறாமை சர்ச்சையில் வர்றது, நான் சௌத்திரமன்றது, பின்னாடி வேற கதையை பேசுறது, அப்படியே வேற எண்ணம் இருக்குது. பார்த்தா பரிசுத்தமாக இருப்பார், இப்படி வேகமாக வேறு வேறு எண்ணங்களில் இருப்பாங்க. 2 கல்யாணம் ஆயினங்களை பார்த்தீங்களா, அவருக்கு நிம்மதியே இருக்காது. இங்கேயும் குழப்பம், அங்கேயும் குழப்பம், ஏகப்பட்ட குழப்பம், இப்படி இருப்பாங்க. கவனிங்க, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் சமாதானமாக இருக்க மாட்டாங்க, அப்படியே தலை குழம்பி வைத்துன்னு இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், 2 நண்பர்கள் 2 திருமணம் செய்து கொண்டு அந்த கோவில் முன்னாடி இப்படி படுத்து கொண்டு, ஏண்டா எனக்கு இந்த விதியை சொன்னால் நான் ஒண்டியாக படுக்கிறேனே, அதனால தான் இப்படி நிறைய பிரச்சனை, தலையில் நிறைய வச்சுன்னு கூடாது. ஆண்டர் மார்த்தாலப்பா சொல்கிறா, அநேக காரியங்கள் குறித்து வருத்தப்படுறா, ஏதோ குறித்து வருத்தப்பட வேண்டியதில்லை, ஆண்டு சம்பவத்தில் செய்ய வேண்டியது செய்யுங்க, ஆண்டரை தேடிக்குங்க. இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொண்டு கடவுளை இது வரைக்கும் இல்லாத நம்ம அதிகமாக தேட போகிறோம். கடவுளை நீங்கள் அதிகமாக தேடிட முடியாது. கடவுளுடைய ஆலயத்துக்கு வந்தால் தான் அறிவில் நம்ம தேட முடியும், அறிவில்னா தேட முடியாது. குழம்பவே வேண்டாம். அதெல்லாம் இந்த டிவி அந்த டிவி தேவையில்லை, அதெல்லாம் அவர் பேசுகிறா இவர் பேசுகிறா, அவங்க முன்னாடி உக்காந்திங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் வளர முடியாது. நிறைய பார்க்குறோம், இன்றைக்கி தீவிரவாதிகளாக மாறிடுறாங்க. நம்ம நிறைய சபைகளில், நிறைய பேர் சபைகளில் ஆண்டு சம்பவத்தில் காத்திருக்கிறது கிடையாது, பொய் சொல்கிறது, தப்பான வழியில் போகிறது, ஆலயத்துக்கு வந்து கம்மின் எடுக்கிறது, அங்கே போயிட்டு ரம் அடிக்கிறது, விஸ்கி அடிக்கிறது, பட்டை அடிக்கிறது, ஏகப்பட்ட காரியங்கள் கிறிஸ்து குடும்பங்களில் நடந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஏன் நடக்குது? குடும்பத்தை கெடுக்குது, வாழ்க்கையை கெடுக்குது, குடும்பத்தின் சூழ்நிலையை மாற்றுகிறது. அதனால் தேவையில்லாத வேற எண்ணம் இருக்க வேண்டாம். ஆண்டு சொல்றா, தேவையானது ஒன்றுதான். எத்தனை பேருக்கு புரிகிறது? நம்ம குழம்பவே கூடாது. ஆண்டரை பட்டி கொண்டோமா அவரை பட்டி கொள்ளணும். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, அவருக்கு சுகந்த வாசனையா நாம் இருக்கணும், அவரை தேடணும், குழம்பின கூடாது. உலகத்தையா நம்ம கடவுளை யாரை நம்ம சேவிக்கணும்? கடவுளை சேவிப்போம்னா கடவுளை சேவிப்போம். அதுதான் யோசேப்பு சொன்ன, நானும் என் குடும்பத்தார் என்றாலோ கர்த்தரை செய்யும். நம்ம கடவுளை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? பணத்தை பின்னாடி ஓடுறோம், வேலை வேலை வேலைன்னு, படிப்பு டியூஷன் போகிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? ஏதோ எத்தனை பேர் டாக்டர் ஆகிருக்கிறோம், எத்தனை பேர் கம்பெனி ஓனராக மாறிக்கிறோம்? ஒன்றும் இல்லை. எல்லாம் டிகிரி முடிச்சுட்டு, பிஏ டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அது பிறகு ஒரு 5000 ரூபாய் வேலைக்கு எல்லாம் கொடுப்பானா, இன்டர்வியூ போய் நின்றுக்கிறது. சார் என்ன சார் கேள்வி கேட்கும்போது ஒன்றுமே புரியல. அங்கே போய் இன்டர்வியூ, இங்கே போய் 16 இன்டர்வியூ போயிடுச்சு. அது பிறகு டபுள் ஆகிடுச்சு. இது இன்ட்ரு போனாலும் எங்கே அது பிறகு கடைசியாக 11,000 ரூபாய் கொடுக்குற வரியா? வேறு வழி கிடையாது. போய் 3 வருஷம் ஆயிடுச்சு. வீட்டில் தண்டசோரன்றாங்க, வேறு வழி கிடையாது. அந்த 11,000 இதுக்கா நீ டியூஷன் மேலே டியூஷன் போனேன்? கடவுளை தேடல. எத்தனை பேர் புரியுது? படி வேணான்னு சொல்ல, கடவுளை தேடாத படி எல்லாம் தேடனா ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்போ ஆண்டர் நம்ம மேலே எவ்வளோ விருப்பமாக இருக்கிறா. என் புள்ள வருமா? ஆண்டர் நாம் அவர்கிட்ட வரும்போது எப்படி நினைக்கிறாரா? சுகந்த வாசனையா. கெட்ட குமாரன் வர வரைக்கும் ஆண்டர் காத்திருந்தார், அவங்க அப்பா காத்துட்டு இருந்தா. ஏசாமி சொல்கிறார்,
வருவானா வருவானா வழி மேலே விழி வைத்து கொண்டு அவனுக்கு காத்திருந்தார். அது போல தான் உன்னை காத்துட்டு இருக்கிறார். என் புள்ள வருமா, என் புள்ள என்னை ஆராதிக்குமா, என் புள்ள சர்வாங்க தகன பலியே, என் புள்ள போஜன பலியே, என் புள்ள பாவ நிவாரண பலியே, என் புள்ள சமாதான பலியே, என் புள்ள குற்ற நிவாரண பலியே அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தை நீ காத்திருந்து அவர்கிட்ட அறிக்கை செய்வியா, அவர்கிட்ட வேண்டுவியா, அப்பான்னு கூப்பிடுவியா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்த்துக்கிறார். நீ எப்போ கூப்பிடுறியோ அது அவருக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அவர் இல்லாமல் உலகத்தை நம்ம ஒரு நடமாட்டம் செய்ய முடியாது, ஒரு அணுவும் அசையாது, எல்லாம் அவருடையது. அவர் தான் விதிமுறையை கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? ஆனாலும் அடுத்த வாரத்தோடு முடிஞ்சு போயிட்டு வரைக்கும் மறுபடியும் நம்ம செய்கிற வேலையை செய்து கொண்டிருப்போம். அப்படி இருக்காமல் ஆண்டு சம்பத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். நாம் இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம். நம்ம படித்தது சம்பாதிக்கிறதுலாம் வாழ்க்கையில் ஒரு மூலையில் தான், அவ்வளோதான். அது பத்தும், எதுவும் பத்தாது. அது மூளைக்கு தான். அதை வச்சுக்கின்னு வாழ்க்கை ஓட்ட முடியாது. அப்படி தயவு இருக்கணும். சர்வ காரியங்களை ஆண்டு செய்திருவார். உன்னை கவனிச்சிடுவார், உன் குடும்பத்தை கவனிச்சிடுவார், உன் சந்தத்தை கவனிச்சிடுவார். உன் போக்கு வரத்து, செயல்பாடு, பேச்சு, வார்த்தை, உன்னுடைய குணாதிசயங்கள், உன் பழக்க வழங்க எல்லாத்தையும் சர்வத்தையும் அவர் நிறைவேற்றிடுவார். அதுக்காக இந்த புக்கை படிக்கணும், அந்த புக்கை படிக்கணும் அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிச்சிடுவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அதனால் ஆண்டவராகிய தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். தேவையானது ஒன்று. சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, தேவையானது ஒன்று. அதனால் ஆண்டரை பற்றிக்கொள். அது ஒரு வழி உனக்கு அடைக்கப்பட்டாலும் 7 வாசல் ஆண்டு உனக்கு நிச்சயமாக திறக்கிறவராக. ஒரு வாசல் அடைக்கப்பட்டாலும் 7 வாசலை கத்தர் வைப்பார். ஒரு இடத்துல கீழே வந்தாலும் சரி 7 இடத்துல கத்தர் உன்னை நிச்சயமாக உயர்த்த ஆரம்பிப்பார். கனவீனப்படுத்துகிறாங்களாம், கவலையே கிடையாது. அவர் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும், ராஜா உன்னோடு இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. கத்தர் என் பட்சத்தில் இருப்பாரனா, எனக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்குது. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். உன் கையின் கிரிகளை கத்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரத்தில் நான் நெருங்க போறேன். இந்த 2ஆம் தேதி, இந்த ஜூன் மாதம் 2024 தொடங்கி இது வரைக்கும் என் வாழ்நாட்கள் இல்லாத அளவுக்கு கடவுள்கிட்ட நான் நெருங்க போறேன். என் வாழ்க்கையில் நான் புரிஞ்சுக்கினேன், ஆண்டவர் சமூகத்தில் நெருங்க போறேன். அவர் இல்லாமல் ஒரு நாள் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் முடிவு எடுக்க முடியும்? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப அழகா நம்மெல்லாம் பார்த்து இந்த செகண்ட் சர்வீஸ்ல வந்திருக்கிற பார்த்து அழகாய் ஆண்டவர் அப்படியே நுகர்கிறார். ஹல்லேலூயா. சுகந்த வாசனையாக கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆராதனையிலிருந்து அவருக்கு எட்டி போகிறது எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்கு புரிகிறது? எத்தனை பேருக்கு புரிகிறது? நீயும் நானும் ஆண்டு சமூகத்தில் எடுக்கிற அந்த முடிவு அவர் உன் இருதயத்தை பார்க்கிறார். அதனால அவருக்கு அது மிகவும் சுகந்த வாசனையா இருக்கிறது. இட் இஸ் வெரி ஸ்வீட் அரோமா டு ஹிம். ஆண்டவருக்கு சுகந்த வாசனையா இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. ஹல்லேலூயா. இப்படி இந்த 5 பலிகளை நாம் பார்த்து முடிச்சு. அப்போ இது நமக்கு மிகவும் அருமையாய் அவரை பற்றி, அப்படி பலிகளை பற்றி, நாம் அவரோடு இருக்க ஐக்கியத்தை பற்றி தெரியப்படுத்தி இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். God bless you.